திருச்சியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் ஆய்வு. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் மின்னணு வாக்குப்பதிவு கிடங்கில் ஆய்வு மேற்கொண்டார். வருகின்ற 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு கிடங்கில் 3 மாதத்திற்கு ஒருமுறை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் இன்று மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மேற்படி மின்னணு வாக்குப்பதிவு என்கிற பாதுகாப்பு கிடங்கில் 16,076 எண்ணிக்கையிலுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 8,637, கண்ட்ரோல் யூனிட் 3,449, விவிபேட் 3,990 உள்ளிட்ட இயந்திரங்களை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அரசியல் கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட திமுக, அதிமுக, விசிக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் தமிழாதன், புல்லட் லாரன்ஸ், திமுக சார்பில் வழக்கறிஞர் தினகரன், அதிமுக சார்பில் நிர்வாகி பூபதி உள்பட பலர் கலந்து கொண்டனர். விவிபேட் வந்து 3,990. ஸோ இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில் எல்லாமே வந்து ஆய்வு செய்யப்பட்டது. எல்லாமே வந்து சீல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இங்கே வந்து அதை ஆய்வு பண்ணாங்க. நன்றி. ஆமாம் 4 தடவை நடக்கும்பொழுது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே.